ரிஷபத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா எங்களுக்கு எந்த ஒரு விஷயமே கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் உங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா சனி கெட்டிருப்பார். சனி வக்கரத்துல இருப்பார், சனி ராகு கேதுக்களோட இருப்பார், அல்லது ஏதாவது ஒரு வகையில கெட்டிருப்பார். அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய 9, 10 குடையவர். அப்ப அவர் 11ஆம் இடத்துல வக்ரகதி அடையும் பொழுது கண்டிப்பாக அப்பா மூலமான சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாம் கிடைக்கும். உடம்புல இருந்த நோய் எல்லாம் விலகிறது. மேக்சிமம் சனி பகவான் அப்படின்னா நரம்பு இழுத்து குடிச்சுக்கிறது, கால் சம்பந்தப்பட்ட வலிகளை கொடுக்கறது, இதெல்லாம் இடுப்புக்கு கீழே உள்ள பகுதிகள் எல்லாமே சனி பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற பகுதிகளே. நிறைய சம்பாத்தியம் வரும், கொஞ்சம் ஏமாற்றங்கள் உண்டு. சோ அந்த ஏமாற்றத்துல இருந்து மட்டும் கொஞ்சம் உங்களைய காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஜூலை மாதம் 26ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள். இந்த வக்ர பயிற்சி யாருக்கெல்லாம் யோகத்தை கொடுக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், உங்க ஜாதகத்துல சனி வக்ரமான்னு பாருங்க. அதற்கு உங்க ஜாதகத்துல சனி அப்படின்னு சொல்லி பக்கத்துல ஆர் வி அப்படின்னு போட்டிருப்பாங்க, அல்லது வா அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்படி எல்லாம் இருந்தால் சனி வக்ரம் அல்லது வக்ர கிரகங்களான ராகு கேதுகளோட சேர்ந்து இருந்தாலும் ஓரளவுக்கு 50% பலன்களை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் உங்க ஜாதகத்தில் வக்ரமாக இருந்து விட்டால் இந்த காலகட்டங்கள்ல தான் உங்களுக்கு ஜாக்பாட் யோகம். வருடம் முழுவதும் வேலை செய்து பலன்கள் கிடைக்கவில்லையா, இந்த சனி வக்ர பயிற்சியில தான் உங்களுக்கு பலன்களை வாரி வாரி வழங்கி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதே போல சனி வக்ரமாக இல்லாம இருந்தாலும் கூட உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படிங்கறதை நம்ம இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். ரிஷப ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நேரங்காலங்கள் கோச்சாரப்படி சூப்பரா இருக்குது. எது செய்தாலும் என்ன செய்தாலும் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். 4ஆம் இடத்துல கேது இருந்து மட்டும் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ சனி வக்ரகதி அடைகிறார். யாருக்கெல்லாம் ரிஷபராசி நேரம் நல்லா இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு எதுவுமே நல்லா இல்ல, ரிஷபத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா எங்களுக்கு எந்த ஒரு விஷயமே கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் உங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா சனி கெட்டிருப்பார். சனி வக்கரத்துல இருப்பார், சனி ராகு கேதுக்களோட இருப்பார், அல்லது ஏதாவது ஒரு வகையில கெட்டிருப்பார். அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் யோகமான காலகட்டங்கள். உங்களுக்கு சனி 11ல இருந்து குரு பார்வையில இருந்து லாபத்தை வாரி வாரி வழங்க போகிறார். இத்தனை நாள் நீங்க உழைப்ப மட்டுமே போட்டுட்டு இருந்தீங்க, இப்ப அதற்கு உண்டான ஒரு சொல்யூஷன், ஒரு வருமானம் இதெல்லாம் கிடைக்க போகுது. உங்களுக்கு இழுபறியாக இருந்த விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. எதெல்லாம் செட்டில் பண்ணி வச்சிருக்கீங்களோ, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் உங்க மைண்ட்ல வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் இப்ப நீங்க செய்ய போறீங்க, அதுல ஜெயிக்க போறீங்க. உங்களுடைய பிளானிங் எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டங்கள். ரிஷப ராசிக்கு கனவுகள், ஆசைகள் இதெல்லாம் நிறைய இருக்கும். இதெல்லாம் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரிஷபம் எந்த அளவுக்கு ஒரு லக்ஸரியான, அதாவது பாத்தீங்கன்னா ரிஷபனாலே சுக்கிரனாலே ஆசை, கனவு, காமம் இந்த மாதிரி நிறைய சொன்னாலும் இறை வழிபாட்டிலையும் மற்றவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யறதுலயும் ரிஷபம் ஈக்குவலா இருக்கும். அப்போ இந்த காலகட்டங்கள்ல எந்த அளவுக்கு பாத்துட்டீங்கன்னா லக்ஸரியா வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதே போல ஏழ்மையாகவும் எல்லாத்தையும் தான தர்மங்கள் செய்யறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும், அதே போல பாத்துட்டீங்கன்னா நிறைய தீர்த்த யாத்திரை, கோவில் வழிபாடுகள், ஆன்மீக சுற்றுலா இதெல்லாம் போயிட்டு வரக்குண்டான ஒரு அமைப்புகள் நிச்சயமாக ரிஷபத்துக்கு உண்டு. சோ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி யோக பயிற்சியே. உங்க ஜாதகத்துக்கு சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய 9, 10 குடையவர். அப்ப அவர் 11ஆம் இடத்துல வக்ரகதி அடையும் பொழுது கண்டிப்பாக அப்பா மூலமான சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாம் கிடைக்கும். 10ஆம் அதிபதியாக இருந்து 11இல் வக்ரகதி அடையும் பொழுது தொழில் சூப்பரா ஓட போகுது. தொழிலில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது, லாபங்கள் கிடைக்க போகுது. உங்களுடைய கர்ம கணக்குகள், அதாவது கெட்ட கர்மா கழியறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளும் கூட கடவுள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம். அப்பாவுடைய உடல்நிலையில இருந்து வந்த மாற்றங்கள் எல்லாமே விலக போகுது, அதாவது நோய் நொடிகள் எல்லாமே விலக போகுது. இது பொதுவாக ரிஷபத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பலன். சனி வக்கரமானா இது கண்டிப்பா எல்லா ரிஷபத்துக்குமே நடக்கும். சோ வக்கரமாக இருக்குது உங்க ஜாதகத்தில் அப்படின்னு இருந்து விட்டா இதெல்லாம் டபுள் மடங்கா நடக்கும். அப்போ வக்கரமாக இருந்தால் இன்னும் லாபம் அதிகம், எதிர்பார்த்ததை விட அதிக லாபங்கள் கிடைக்கும். உங்க ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்து விட்டால் அப்பா மூலமாக நிறைய உதவிகள் கிடைக்கும், பண வரவு.
பொருளாதாரம் அதிகமாகிறது, தொழில் ரீதியாக பல பேருடைய சந்திப்புகள், தொழில் பெருக போகுது. உங்க தொழிலை நீங்க பிரபலப்படுத்த போறீங்க. நீங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் நீங்க பிரபலமாக போறீங்க, உங்க தொழிலும் பிரபலமாக போகுது. சனி பகவானுக்கு பார்வை உண்டு. 3ஆம் பார்வையாக உங்க ராசியத்தான் பாக்குறாரு மீனத்துல இருந்து. அப்போ அவருடைய பார்வை வக்கிர பார்வையாக இருக்கும் பொழுது கொஞ்சம் பார்வை விளக்குறாரு. சரி, இவ்வளவு நாள் உங்களை பார்த்துக்கிட்டு அந்த விஷயத்த செய்ய முடியாம தடுங்கல் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர் வக்ரமாக பார்க்கும் பொழுது உங்களுடைய அந்த பார்வை விளக்கும் பொழுது அந்த இடைஞ்சலாக இருந்த பிளாக்காக இருந்த எல்லா விஷயமும் ரிலீஃப் ஆக போகுது. சோ சூப்பரா ஒர்க் அவுட் ஆகக்கூடிய காலகட்டங்கள், பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாம் கிடைக்க போகுது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்க ஜாதகத்துல பாத்துக்கோங்க, சனி வக்ரமா இருந்தா கண்டிப்பா இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் நடக்கும். 6ஆம் பார்வையாக உங்களுடைய ஜாதகத்துக்கு 5ஆம் இடத்தை பாக்குறாரு. அடுத்து 7ஆம் பார்வையாக சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப குழந்தைகள் மூலமாக பெருமை அடைகிறது, குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்றது, குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்க அது சக்சஸ் ஆகாம இருக்கு, இப்ப அதெல்லாம் சக்சஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், குல தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க, தெய்வ அனுகிரகம் நிறைய இருக்கு, பெயர் புகழ் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக ரிஷபத்துக்கு இருக்கு. அதே 10ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப கண்டங்கள் விலகிறது, உடம்புல இருந்த நோய் எல்லாம் விலகிறது. மேக்சிமம் சனி பகவான் அப்படின்னா நரம்பு இழுத்து குடிச்சுக்கிறது, கால் சம்பந்தப்பட்ட வலிகளை கொடுக்கறது, இதெல்லாம் இடுப்புக்கு கீழே உள்ள பகுதிகள் எல்லாமே சனி பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற பகுதிகளே, மர்ம உறுப்புகள் முதல் கொண்டு. அப்ப அதுல எல்லாம் பிரச்சனைகள் இருந்திருக்கணும். அப்படி இருந்தா அதெல்லாம் விலகிறதுக்குள்ளான வாய்ப்புகளும் உண்டு. அந்த வலி எல்லாம் குறைய போகுது உங்களுக்கு. நரம்புலாம் இந்த வெரிகோஸ் நோய் எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, இதெல்லாம் சனி புதன் சேர்க்கை உங்க ஜாதத்துல இருந்தா இருக்கும். சோ அப்படிலாம் இருக்குது அப்படின்னா அதற்கு ரிலீஃப் கிடைக்க போகுது அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. மொத்தத்துல ரிஷபத்துக்கு சனி யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வாரி வாரி வழங்க போகிறார். இதுவே சனி உங்க ஜாதகத்தில் வக்ரம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நடக்கும், இது எல்லாமே நடக்கும். பட் கொஞ்சம் தாமதமாக நடக்கும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாங்க வேண்டியதா இருக்கும். ஈஸியா கிடைக்கிறது எல்லாமே ஒரு 2 முறை 3 முறை முயற்சி செய்தால் கிடைக்கும். ஆனா கொஞ்சம் செலவுகள், மருத்துவ செலவுகள் செய்யறீங்க, இது சார்ந்த விஷயங்கள் இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமாக இருந்து செலவு பண்ற விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணும். ஏமாந்துருவீங்க, நிறைய சம்பாத்தியம் போகும், கொஞ்சம் ஏமாற்றங்கள் உண்டு. சோ அந்த ஏமாற்றத்துல இருந்து மட்டும் கொஞ்சம் உங்களைய காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தான். மகாலட்சுமி வழிபாட தொடர்ந்து பண்ணிட்டே வாங்க. இந்த சனி பயிற்சி உங்களுக்கு யோக பயிற்சியாக மாறும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருடிகளே சரணம். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஜூலை மாதம் 26ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள். இந்த வக்ர பயிற்சி யாருக்கெல்லாம் யோகத்தை கொடுக்குது அப்படிங்கறது பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், உங்க ஜாதகத்துல சனி வக்ரமான்னு பாருங்க. அதற்கு உங்க ஜாதகத்துல சனி அப்படின்னு சொல்லி பக்கத்துல ஆர் வி அப்படின்னு போட்டிருப்பாங்க, அல்லது வா அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்படி எல்லாம் இருந்தால் சனி வக்ரம், அல்லது வக்ர கிரகங்களான ராகு கேதுகளோட சேர்ந்து இருந்தாலும் ஓரளவுக்கு 50% பலன்களை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் உங்க ஜாதகத்தில் வக்ரமாக இருந்து விட்டால் இந்த காலகட்டங்கள்ல தான் உங்களுக்கு ஜாக்பாட் யோகம். வருடம் முழுவதும் வேலையை செய்து பலன்கள் கிடைக்கவில்லையா, இந்த சனி வக்ர பயிற்சியில தான் உங்களுக்கு பலன்களை வாரி வாரி வழங்கி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதே போல சனி வக்ரமாக இல்லாம இருந்தாலும் கூட உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படிங்கறதை நம்ம இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம்.